வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிங்கப்பூரில் இருக்க மெர்னாபேங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே கார்டன் பெய்தபேங்கிற ஒரு கார்டன் இருக்குது. அதை விசிட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம மெர்னாபே சாண்ட்ஸ் மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது வழியே நீங்கள் கார்டன் பெய்தபே போகிறதா இருந்தாலும் போகலாம். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கார்டன் பெய்தபே கார்டனுக்கே ஒரு எம்ஆர்டி இருக்குது. அந்த ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் வியூ பண்ணுறதுனால வியூ பண்ணலாம். இது வழியே போனீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ஷனான வியூ பாயிண்ட்டு நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். மெர்னாபே சாண்டு என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எக்ஸலேட்டர் போகுதில்ல, இதில் போனீங்கன்னா நீங்கள் கார்டன் பெய்தபே போகலாம். அதுக்கு போகிறதுக்கான வழி இதோட ரூப்பில் போயிட்டு கப்பல் பில்டிங் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கார்டன் பெய்தபேக்கான என்ட்ரன்ஸ். இதுலேயே தான் உள்ள போகணும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா மெரினா மால் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கிற ரூப்பில் தான் இருக்கிறோம். இந்த ரூப்லேருந்து பார்த்தோன்னா சிங்கப்பூர் எவ்வளோ அழகாக தெரியும். இந்த இடத்த விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈவினிங் டேட்டில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பேக் சைடில் வந்து சன்லைட் அடிக்கிறதுக்கும், ஃப்ரண்டில் கப்பல் பில்டிங் ஃபுல்லாக கண்ணாடி இருக்கிறது எல்லாம் மின்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த இடம் நல்லா இருக்குது. ஈவினிங் டயத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இடம். நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த வியூவை. பின்னாடி சன்லைட் அடிக்கிறதுக்கும் முன்னாடி அந்த கப்பல் பில்டிங்கில் இருக்க கண்ணாடி எல்லாம் பிளர் ஆகிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாக்வேயை தாண்டி உள்ளே போனீங்கன்னா கப்பல் பில்டிங்கில் என்ட்ரானோன்னே அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா கார்டன் பெய்தபே இருக்குது. இதுதான் கப்பல் பில்டிங்கில் என்ட்ராயாச்சு. இதில் என்னென்னா 3 விதமாக கப்பல் பில்டிங் பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டவர் 1, இப்போ நம்ம நின்றுக்கிறது வந்து டவர் 1, இது வந்து டவர் 2, அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து டவர் 3. இந்த கண்ணாடியிலே பார்த்தோன்னா பின்னாடி ஒன்று தெரிய பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ளோட் ஃபாரஸ்ட். இது எதில் இருக்குன்னா கார்டன் பெய்தபேல தான் இருக்குது. இதெல்லாம் போய் தான் விசிட் பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குங்களா. இந்த பில்டிங்கை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது எந்தளவுக்கு லக்ஸுரியஸாக இருக்குன்னு. அதே மாதிரி இங்கே நம்ம தங்கணும்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம ஊர் இந்திய மதிப்புக்கு வந்து 1 lakh வரை ஆகும். பொதுவாக எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா ஃப்ரெண்டை விட பேக் எப்போதுமே அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பில்டிங்லேயும் ஃப்ரெண்டை விட பேக்கில் இருக்க வியூ வந்து செம்ம அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம போய்கிட்டு இருக்க இடம் எதுனா, இப்போ தான் கார்டன் பெய்தபேக்குள்ளே என்ட்ரா போகிறோம். இதுதான் அதுக்கான வாக்வே. இந்த வியூவை பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏங்க கார்டன் பெய்தபே வாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இந்த வியூவை பார்க்கல ஏதோ ஹாலிவுட் படத்துலலாம் லயன் கிங் இது மாதிரி படத்துலலாம் கிராஃபிக் டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த மாதிரி இருந்திருக்குமோ அது மாதிரி இருக்குது. இந்த வியூவு செம்ம வியூவாக இருக்குது. மறக்காமல் இந்த இடத்த வந்து இது வழியாக வந்து விசிட் பண்ண பாருங்கள்.
சத்தியமாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் இந்த இடம் வந்து நான் வந்து ஏதோ கிராஃபிக்ஸை பார்த்த மாதிரி தான் இருக்குது. மறக்காமல் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே கப்பல் பில்டிங்க்கு பின்னாடி தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கார்டன் பை தி பே. கார்டன் பை தி பே என்டர் ஆகிட்டோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இப்போ நம்ம நின்றுக்கு இருக்க இடம் எதுனா கார்டன் பை தி பே சவுத்து. இதில் தான் நின்றுக்கு இருக்கோம். கார்டன் பை தி பே மொத்தம் வந்து 260 ஏக்கர். அதில் வந்து கார்டன் பை தி பே சவுத்து மட்டுமே 130 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. நம்ம நின்றுக்கு இருக்க இடம் எந்த தான். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது, ஃப்ளோர் ஃபாரஸ்ட்டு, கோல்டன், இது ஏகப்பட்ட அட்ராக்ஷன்லாம் இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த போர்டில். இப்போ நம்ம வந்து கார்டன் பை தி பேக்குள்ளே என்ட்ராயிட்டோம். இப்போ வரைக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, நம்ம எதை பார்த்தாலுமே ஒரு டிஃப்ரெண்ட் வியூவில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த இடமே. இங்கே பாருங்கள், தென்னை மரம், அந்த லைட்டு இதெல்லாம் படுறதுக்கு அது ஏதோ பிளர் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு விசித்திரமாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. நல்லா இருக்குது இந்த இடம். நீங்கள் யாரும் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே நேச்சுரல், எல்லா மரங்களுமே மேக்ஸிமம் இங்கே வச்சுருக்காங்க. போக அது எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கார்டன் பை தி பேல இருக்க ஒரு கார்டன். கார்டனோட நேம் கேட்டிங்கன்னா நேம் என்னென்னலாம் தெரில. ஆனால் அந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. இந்த கல் ஸ்டாச்சு மாதிரி இந்த கல்லில் டிசைனிங்லாம் பண்ணி ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையும் பாருங்கள். ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முக்கியமாக இந்த இடம்லாம் செம்ம அழகாக இருக்குது. நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ப்ரிப்பேரெல்லாம் வரல. நாங்கள் சும்மா யதார்த்தமாக அந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோவில் என்னென்ன வருதோ அது மட்டும் இல்லை, இதுக்கு காட்ட முடியாமல் நிறையா இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம பார்ப்போம். கார்டன் பை தி பேல நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலுமே கப்பல் பில்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் அங்கே தெரியும். அங்கே ஏதோ கான்செப்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னன்னு தெரில, அப்புறம் பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா பனைமரம் தெரியுதான்னு தெரியல, பனைமரம் அதெல்லாம் இருக்குது. உள்ளே இப்போ பார்த்தோன்னா வாழை இது எல்லாமே இருக்குது. வேணால் நீங்களும் பாருங்கள். ஆனால் பனைமரத்தில் தான் நொங்கு இதெல்லாம் காய்ச்சிருக்காங்கன்னு தெரில. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு பனைமரம். அதே மாதிரி முன்னாடி ஆலமரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஏதோ கான்செப்ட் மாதிரி பண்ணிக்கிருக்கான்னு சொன்னால அது என்னென்னா ட்ராயிங் காம்படிஷன். இது அங்கே பின்னாடி கோலம் போட்டி இதெல்லாம் வச்சு நடத்திக்கிறாங்க. இது எல்லாருமே பங்கேற்கலாம் போல். எங்களையும் கூப்பிட்ருக்காங்க. நாங்களும் போய்ட்டு சும்மா ஏதாச்சும் டெமோ மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு வரோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களே டிசைன் பண்ணி ஒரு 4 ட்ராயிங்கிட்ட அவங்களே ஒரு காட்டன் துணியில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை டிசைன் எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம சூஸ் பண்ணது இந்த டிசைன் தான். இதைத்தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ப்ரைஸ் எல்லாம் தர மாட்டாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் இல்லை. சும்மா வந்ததுக்கு பெயிண்ட் பண்ணதை நம்மளுக்கே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம பெயிண்டிங் பண்ண ஆர்ட்டு, அவ்வளோதான். இது முடிஞ்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுக்கு பின்னாடி வந்து சைனாக்காரங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோலம் போட்டுக்கிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் அதை போய் பார்ப்போம்.
நம்ம பார்த்துருக்கிறதுனா சில்ட்ரன்ஸ் கார்டனு. இது எது மாதிரினா அந்த வாட்டரில் சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டி போய்ட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், விளையாடுற மாதிரி இருக்கும். அதான் இந்த கார்டனு. இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கள்ளி செடி. நம்ம ஊர்லலாம் காடு கரையிலலாம் வளர்ந்துருக்குங்க கள்ளி செடி. ஆனால் அதுக்கு ஒரு கார்டன் மாதிரி கொடுத்து அதில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டிஃப்ரென்சியேஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் இப்போ தான் முறையாக இவ்வளோ வகையான கள்ளிச்செடி இருக்குங்கிறதே பார்க்குறேன். இதுக்கு பேர்லாம் கள்ளிச்செடியாக என்னென்னே தெரியாமல் இருக்கும். இதில் ஏகப்பட்ட வகையில் இதை காமிச்சிருக்காங்க. இது எந்த கள்ளிச்செடினா, இதுதான் நம்ம 90s கிட்ஸில் காதில் சொல்கிறதுக்காக ஆளோட பேரும் அவங்களோட பேரையும் முதன்னு லவ்வை சொல்கிற ஒரு பிளான்டாக இருந்தது இந்த கள்ளிச்செடி தான். இது என்னதுன்னா, இதுவும் ஒரு வகையான கள்ளிச்செடி. இந்த கள்ளிச்செடியை நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. கூகுள் குரோமில் வந்து இன்டர்நெட் ஒர்க்கா இல்லைன்னா ஒரு டைனோசர் வந்து கேம் ப்ளே பண்ணோம்ல, அந்த கள்ளிச்செடி தான் இது. அடுத்து இது என்னென்னா பந்து மாதிரி இருக்குது, என்னன்னே தெரில. இதெல்லாம் கத்தாழை மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் டிஃப்ரெண்டான கள்ளிச்செடி. இதோட பேர்லாம் என்ன வகையில் இருந்துச்சு அப்படின்லாம் தெரில. இதெல்லாம் என்னென்னா ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலே இருக்குது இந்த கள்ளிச்செடியெல்லாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது. ஆனால் அந்த பேர்லாம் என்னென்னு தெரில. ஆனால் அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ தான், பே பண்ணிட்டுலாம் உள்ள வரணும்லாம் இல்லை. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு பேர்லாம் என்னன்னு தெரில. ஆனால் ஃப்ளோர் ஃபாரஸ்ட்டுக்கு பேக் சைடில் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா கார்டன் பைது மட்டும் வாக் பண்ணி வந்தீங்கன்னா அந்த இடத்த வந்து முக்கியமாக விசிட் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல வந்து என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் செம்ம ஸ்பாட் இருக்குது. அதெல்லாம் வாங்க நாங்கள் ஒரு காட்டுறேன். மறக்காமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் வந்து ராட்டினத்தை கேப்சர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அந்த ஃப்ளோர் ஃபாரஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல ப்ளேஸாக இருக்குது. ஃபோட்டோவும் நல்லா கிளிக் ஆகுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எதுனா சூப்பர் ட்ரீ கார்டன். இது வந்து நைட்டு 7 மணி 8 மணி வரை ஒரு ஷோ மாதிரி ஒன்று கான்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோ எப்படின்னா, இந்த லைட்லாம் எரியுது பார்த்துருக்கீங்களா, அந்த ப்ளூ கலர் க்ரீன் கலர் லைட்டு, இதெல்லாம் அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட் வந்து க்ளிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா RGB கலர்னு சொல்லிட்டு 3 கலர் இருக்குல்ல, ரெட்டு க்ரீனு ப்ளூ, இந்த 3 கலரையும் வச்சு ஒரு ஷோ ஒன்று கான்டக்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா ஃபுல்லாக புகையை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது மேலே இந்த 3 கலரை அடித்தோம்னா அது அப்படியே மேகம் மாதிரி அந்த கலர் போட்டோன்னா அந்த மேகம் வந்து அரோரா ஃபீலில் இருக்குது. அதை பார்க்குறதுக்கும் இங்கே நல்லா இருக்குது. அடுத்து நம்ம போயிட்டுருக்கிறது எதுனா, இதில் மொத்தம் 12 ட்ரியோ சூப்பர் ட்ரீ வந்து 12 ட்ரியோ என்னமோ இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல 4, ஒரு இடத்துல 5, ஒரு இடத்துல 3, அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஷோ கான்டக்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா, மெரினா பேக்கு ஆப்போசிட்டில் நம்ம மேலேருந்து பார்த்தோன்னா ஒரு வியூவில் தெரிஞ்சிச்சுல, அங்கே தான் அந்த லைட் ஷோ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நிறையா இருக்குது. அதில் மேலையெல்லாம் நடந்து போகிறது, அந்த ட்ரீ மேலே நடந்து போகிறது, இது மாதிரி எல்லாமே அங்கே இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். நான் சொன்னேன்ல சூப்பர் ட்ரீ, அது இந்த ட்ரீ தான். இதே தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து எப்படின்னா கோர்வை மாதிரி வச்சுருப்பாங்க. 4-5 ட்ரீயை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கனால இந்த இடம் கொஞ்சம் லைட்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இடம் வந்திருக்கோம். மேலே பார்த்தாலே தெரியும் ஆள்லாம் நடந்து போகிறது. இருங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக உள்ளே போய்ட்டு காட்டுறேன்.
டைமாக இந்த இடத்துல வந்து கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா டைம் ஆச்சு, 7:15க்கும் என்னமோ ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் தெரில. டயத்தை வந்து நான் ஸ்லாட்டில் உள்ள வீடியோவில் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டயத்துக்கு வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். கார்டன் பை த பே வந்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு மேலே இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மெயினான ஸ்பாட்டு இது தான். இந்த பார்க்காம போயிடாதீங்க. இந்த லைட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் சொன்னால முதல்ல ஒரு 4-5 ட்ரீயை ஜாயின் பண்ணி அது மேலே பிரிட்ஜ் மாதிரி ஒன்று மேக் பண்ணி அதில் மனுஷங்களாம் நடந்து போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் போல். நாங்களும் இதுவரை போகலை. யாராச்சும் போயிருந்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆனால் இந்த இடம் பார்க்குறதுக்கு கீழேருந்து பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. மேலேருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் அழகாகவே இருக்கும். இந்த லைட்லாம் மின்றதுக்கு நைட்டில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். போக போக இந்த இடத்துல வந்து கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே அந்த ப்ளே கிரவுண்டில் போய்ட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு ப்ளே பண்ணையில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறது வந்து சும்மா சாம்பிள் தான். இது வந்து சும்மா டெமோக்காக போட்டுக்கிறக்காக, சும்மா உட்காந்துருக்கவங்களுக்காக பார்க்குறதுக்காக. இனிமே தான் மெயின் பிக்சர் வந்து இனிமேல் தான் போடுவாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஃபுல் லைட்டு ஃபுல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. சுற்றி இருக்க எந்த லைட்டுமே தெரியாது. ட்ரீயில் இருக்க லைட்டு மட்டும் தான். சொன்ன மாதிரியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. இது எப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக வச்சு ப்ளே பண்ணுவாங்க. வாங்க அப்படியே பார்த்துட்டே. இது வந்து 15 நிமிஷம் அப்படிங்கிறதுனால ஃபுல் வீடியோவை நம்மளால் போட முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த ஷோவை மட்டும் தனியாக எடுத்து 2 அரோராவும் இந்த லைட் ஷோ 2யும் தனியாக ஒரு வீடியோவை பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு 5 நிமிஷம் என்னமோ சும்மா கட் பண்ணி மட்டும் அந்த வீடியோ மட்டும் சும்மா ஆட் பண்ணி விடுறேன்.
இவ்வளோ தான் இந்த லைட் ஷோ முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆர்ஜிபி வச்சு இந்த ஸ்மோக்கெலாம் வச்சு ப்ளே பண்ண சொன்னாங்கல்ல அந்த லைட் ஷோவும் அதுவும் என்னென்னா இதுக்கு பக்கத்துலேயே தான் நடத்துகிறாங்க. அதையும் வாங்க பார்ப்போம். இதுதான் நான் சொன்ன ஆர்ஜிபி அரோரா ஷோன்னு சொல்கிறது. இது பேர் என்னென்னு சரியாக தெரியல. ஆனால் இது அதை வச்சு பண்ணுறதுனால அரோரா ஃபீல்டில் இருக்கனால அரோரான்னு தான் சொல்கிறாங்க. இந்த 2 லைட் ஷோவும் இந்த ரெண்டாவது ஷோவும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். யாரும் சிங்கப்பூரில் இருந்தும் பார்க்காதவங்க மறக்காமல் அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் பாருங்கள். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. கைஸ் கார்டனோட ஒரு ஷோ மாதிரி, லைட் ஷோ மாதிரி. இது ரெகுலராக எவ்ரிடே நடக்கும். 7:45 8:45 வரை நடக்கும். இதை இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதையும் பாருங்கள். இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கு இடையிலையே ஒரு ஷோ மாதிரி ஒன்று நடத்துனாங்க. லேசு ஆர்ஜிபின்னு சொல்லிட்டு கலர் இருக்குல்ல, ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, இந்த 3 கலரை வச்சு மேலே மேகத்துக்கு அப்படியே லேசர்லேயே வந்து அந்த புகை இதெல்லாம் போகிறத பார்த்துட்டு ஒரு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மேகம் நகர்ந்து போகிற மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த கார்டனில் நீங்கள் சுற்றி பார்க்குறதா ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். காலைல வந்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசு. யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த மிஸ் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ, பாய்.